நடுவர் ஐயா அவர்கள் கூட சூப்பர் ஸ்டாரை பார்த்து வாங்க பழகலாம் வாங்க அப்படின்னு கூப்பிடுவாங்க. காதல் இல்லைன்னா அங்க வைக்கும் தங்க வைக்கும் கல்யாணம் பண்ண முடியாதுல்ல. அலைஞ்சுதானுங்க பாக்குறேன். எனக்கு தெரிஞ்ச ஒருத்தரோட கதையை சொல்றேன். காதலுக்கு ரொம்ப முக்கியமான 4 விஷயங்கள் இருக்கு. உழைப்பு, நேர்மை, வீரம், பொறுமை. இந்த 4 விஷயமும் இப்போ பின்னி பணஞ்சு வரும். நோட் பண்ணுங்க. காலேஜில் படிச்சுக்கிட்டு இருக்கும்போதே இந்த 4 விஷயத்துலையும் டிஸ்டிங்ஷன் வாங்கணும் அப்படின்னா காதல் யூனிவர்சிட்டியில் மட்டும்தான் அது முடியும். அந்த மாதிரி பார்ட் டைமாக காதல் யூனிவர்சிட்டியில் படித்து டிஸ்டிங்ஷன் வாங்கின பல ஸ்டூடெண்ட்டுகளில் ஒருத்தர் வேறு யாரும் இல்லை, அங்கே அமர்ந்திருக்கிற என் கணவர். ரொம்ப கஷ்டப்பட்டு உழைச்சாரு சார் எனக்காக. 5 வருஷமா எனக்கு தினமும் ஐஸ்கிரீம் வாங்கி கொடுத்ததுலேருந்து ப்ராஜெக்ட் ஒர்க் பண்ணி கொடுத்த வரைக்கும் உழைச்சு பாடுபட்டு நேர்மையா என் பின்னாடி மட்டுமே சுற்றி என்கிட்ட சண்டை போட்டவங்க எல்லாரோடையும் வீரமா சண்டை போட்டு பொறுமையின் சிகரமா பல வருடங்கள் காத்திருந்து வீட்லையும் சொல்லி அம்மா அப்பா கிட்டையும் பேசி கன்வின்ஸ் பண்ணி நல்லபடியா கல்யாணம் பண்ணி சந்தோஷமா ஒரு அருமையான கூட்டு குடும்பமா வாழ்க்கை நடத்திட்டு இருக்கோம். என்ன ஸ்பெஷாலிட்டின்னு நீங்க கேட்கலாம். அது என் பேரை பார்த்த உடனே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இருவேறு மதங்களை சேர்ந்த நாங்கள் இருவரின் பெற்றோர் மற்றும் உறவினரோட சம்மதத்தோடு அத்தனை பேரின் சந்தோஷங்களோடும் வாழ்த்துக்களோடும் திருமணம் செய்து கொண்டு இன்று வரை ஒரு அருமையான கவிதையாய் அங்கீகரிக்கப்பட்டு அரவணைக்கப்பட்டு ஒரு அருமையான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். கண்டம் விட்டு கண்டம் வந்தாலும் கூட்டு குடும்பமா சந்தோஷமா வாழ்ந்துகிட்டு இருக்கோம். இதற்கு காரணம் எங்கள் காதலோட வெற்றி மட்டும் இல்லை நடுவர் அவர்களே. எங்கள் காதலால் எங்களுக்குள் ஏற்பட்டுள்ள புரிதலையும் தாண்டி இந்த 2 மதங்களை சேர்ந்த 2 குடும்பங்களுக்குள்ளும் ஏற்பட்டிருக்கின்ற புரிதல், அந்த புரிதல் மத நல்லிணக்கத்தை நோக்கி ஏதோ எங்களால் முடிந்த சின்னதொரு முயற்சி, சின்னதொரு மாற்றம். இந்த மாற்றம் பெரிய அளவில் ஏற்பட்டு பல மனங்களில் பரவும் போது வேர்ல்டு பீஸ், அதாவது உலக அமைதி ஏற்படும். நடுவர் அவர்களே, இதை விட பெரிய மனித வாழ்வியல் முன்னேற்றம் வேற என்ன இருக்க முடியும்? காதல் தோல்வி அப்படின்னு வேற ஒரு வார்த்தை சொல்லிக்கிட்டாங்க. என்ன பொறுத்த வரைக்கும் அந்த வார்த்தைக்கு அர்த்தமே இல்லைங்க. ஏன்னா எது தோற்கிறதோ அது காதலே இல்லை. அது அறியாத வயதில் தெரியாமல் ஏற்படுகின்ற ஒரு இனக்கவர்ச்சி, ஒரு பொழுதுபோக்கு சிந்தனை அப்படின்னு சொல்லலாம். காதல் இருந்தால் மட்டுமே ஏற்படும் முன்னேற்றம், இல்லாவிடில் வெறும் ஏமாற்றம் மட்டுமே என்று கூறி வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெற்றுக் கொள்கிறேன். மிக்க நன்றி, வணக்கம். இவ்வளவு சொல்றாங்களேன்னு யோசிச்சேன் நான். அதாவது அவங்க வாழ்க்கை காதல் திருமணம். பிள்ளைகளை தூக்கிட்டு இருக்காரோ எப்படி? முன்னே சுத்திக்கிட்டு தெரிஞ்சாரு, இப்ப பிள்ளைகளை தூக்கிக்கிட்டு தெரிஞ்சாரு. காதல்னா அப்படி இருக்கணும், அதுதான் காதல். அருமையான செய்திகள்லாம் அதுக்குள்ளே வந்து ரொம்ப நல்லா பேசியிருக்காங்க.